وَمَن يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. ஒரு தீங்கை செய்கிறார்களோ அவர் எங்களின் நஃப்ஸஹு அல்லது தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொள்கிறார்கள். நம்ம இதை சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் பாவத்தையும் சொல்லுவான், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொள்கிறார்கள் என்றும் சொல்லுவான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தீங்கு பாவம் செய்வது என்பது ஏதாவது ஒரு பாவம், கொலை செய்வது, அதே போல விபச்சாரம் பண்றது, புறம் பேசுறது, இது மாதிரியான ஏதாவது ஒரு பெரும்பாவம். ஆனா இன்னொரு பாவம் இருக்குது, அவர்களின் நஷ்டம் தங்களுக்கு தாங்களே அநீதம் வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறது, அடுத்தவனுடைய ஹக்க உரிமை மீறல் செய்கிறது, அடுத்தவன் பாதிக்கக்கூடிய வகையில் நாம் ஒரு காரியத்தை செய்யணும். நம்ம என்ன நினைக்கிறது, இது நம்முடைய திறமை, அடுத்தால நம்ம ஏமாத்துறோம், அவன் ஏமாந்து போயிட்டான், சரியான ஏமாறிப்பாங்க, ஏன் என்னுடைய இதை பத்தியா திறமையை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், நம்மளுக்கு பெருமையை பேசுவோம். அடுத்தவனுடைய உரிமை மீறல் என்பது தனக்கு கிடைத்த திறமை என்று நினைக்கிறோம். ஆனால் அது நம்மளை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுக்கு அநியாயம் செய்து கொள்ளக்கூடிய விஷயம். காரணம் என்ன தெரியுமா? அடுத்தவனை எப்ப நம்ம அநியாயம் செய்யறோமோ நாளைக்கு மறுபடியிலே நம்முடைய நன்மைகள் பறிக்கிறோம். அப்ப நமக்கு நாம அநியாயம் செய்யறோமோ அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறோம். எந்த வகையான ஹதீஸை பாருங்க, அடுத்தவனுடைய உரிமை மீறல் நடக்க இருந்தால் நாளை மறுமையில் நம்முடைய நன்மைகளை இழக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வருது. அப்ப நம்மளை அறியாமலே நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அப்படி ஏதோ தெரியாம ஒரு காலத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கு பின்னால அல்லாஹ் பாவம் பண்ணி தெரியுமா, அல்லாஹ்வை நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாகவும் இன்னும் இரக்கமுள்ளவனாகவும் காண்பார் என்று அல்லாஹ் சொல்லுவார்.